அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு வரக்கூடிய மாதங்கள்ல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசம் இந்த 2024 தொழில்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மட்டும் இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு பொது பலனாக நம்ம சொல்ல போறோம். குறிப்பா இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில தான் இதை சொல்ல போறேன். இந்த ரிஷபம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இது ஒரு ஸ்திர ராசி. இங்க பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மிருகசிரீசம் 1 பாதம், 2ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இந்த ராசியில இருக்கு. இந்த தொகுப்பு தான் ரிஷப மண்டலம். இப்ப பாத்தீங்கன்னாக்க ரிஷபத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க நல்ல கலையம்சம் உள்ளவர்கள், நல்ல சாதுரியமானவர்கள், பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொலி உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய கர்ண பரம்பரை சேர்ந்தவர்கள்னே சொல்லலாம். நிறைய ஹெல்பிங் பண்ணுவாங்க. ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா கூட அது பழிக்கும். அந்த வாக்கு பழிதும் கூட இவங்க கிட்ட இருக்கும். எதையாவது ஒன்று யாருக்காவது ஒன்று எது போகிற போக்குல சொல்லிட்டாங்கன்னா கூட அது பழிச்சிடும். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான். அவரே தான் பாத்தீங்கன்னாக்க 5ஆம் அதிபதியாகவும் வராரு. மேக்சிமம் ரிஷபத்தில் பிறந்தவங்க புத்தியால் பழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கமிஷன் அடிப்படையான தொழில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது ரியல் எஸ்டேட்ல கமிஷன், அதாவது நிலம் வாங்கி விற்கிறதுல கமிஷன் தொழில், அதே போல இன்சூரன்ஸ், வேற ஏதாவது கமிஷன், ஒரு பொருளை வாங்கி கமிஷனுக்கு விற்கிறது, ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா அந்த தொழில் கமிஷன் சார்ந்த தொழில இருப்பவங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருப்பவங்க, மீடியா சார்ந்த துறையில இருப்பவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசு பணியில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல கூட இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, நிறைய வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், ஆசிரியராக இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்துல நவம்பர்ல இருந்து சிறப்பாகவே இருக்கு. வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த 2 மாசமும் அதுக்காக ரொம்ப மோசமானா கிடையாது, ஆவரேஜா இருக்கும். என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். புதிய வாய்ப்புகள் என்பது சில பேர் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் சனி வக்கரமாகலையோ அவர்களுக்கு தான் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யாருக்கெல்லாம் சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கோ, கோச்சாரத்துல அக்டோபர் 15 வரல வக்கரமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல புதிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஆனா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், போலாமா வேணாவா, இதே பெட்டரா இருக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதற்கு உங்க தசாபுக்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மாறுறது நல்லது. இருக்கிற இடத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, விடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு, அவங்களே கூட எடுத்துருவாங்கன்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்க தாராளமா புதிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்க போலாம். அதாவது எல்லாருமே நீங்க ஜாதகம் பார்த்துட்டு செய்ய முடியாது. சில பேருக்கு அதுக்கான பொருளாதார வசதி கூட இல்லாம இருக்கலாம். அதனால உங்க ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் முக்கியமா இந்த பதிவு போடுறதே. நீங்க இந்த உங்க ஜாதகத்துல சனி வான்னு போட்டிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு கட்டத்துல இருந்தாலும் சரி சனி வான்னு போட்டிருக்குன்னா வக்கரமா இருக்குன்னு அர்த்தம். கோச்சாரத்துல இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும், வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். உங்களை தேடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பே வருதுன்னா கூட நீங்க யோசிக்காம போறது கூட பெட்டர் தான். சோ அது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ கூட கொடுக்கும். ஆனா சனி வக்கரம் ஆகாதவங்க இந்த நேரத்துல வேலையில ஒரு டிப்ரெஷனா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போலாமா அப்படின்னா நீங்க இந்த நேரத்துல போகாம இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் தான், அக்டோபர் 15 வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாராளமா குரு வக்கரம் ஆயிடுறாரு. அதனால புதிய வாய்ப்பு கிடைக்கும், போலாம். வாய்ப்புகளால உங்களுக்கு பண வருமானமும் வரும் என்பதுதான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இரும்பு சம்பந்தமான தொழில், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள்லாம் அதிகமாக ஏற்படும். சோ மற்ற துறைகளில் ஆசிரியர் தொழில், மற்ற கமிஷன் சார்ந்த தொழில் அல்லது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கெல்லாம் நிலையாக அதே இடத்துல தான் இருப்பீங்க. இந்த நேரத்துல சில பேருக்குலாம் சொந்த தொழில் ஐடியாக்கள்லாம் வரும். நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னாக்க நீங்க நவம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிங்க. இப்போ உங்க ராசியிலேயே குரு பகவான், சந்திரன் மேல குரு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க உடல்நலத்துல பாதிப்புகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சென்று பணிபுரிய மாதிரி இருக்கும். அதாவது டிராவலிங் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது சில பேருக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை விட்டு மிருகசிரீச நட்சத்திரத்துல இந்த மாதம் இருக்கு. ஏறத்தால உங்களுக்கு ஒரு 1.5 மாசம் நவம்பர் மாதம் வெள்ளுமே மிருகசிரீச நட்சத்திரத்துல இருக்கும். நவம்பர் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க மீண்டும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகுது. அதாவது குரு பகவான் வக்கரம் ஆகுது. இப்ப மிருகசிரீச நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த குரு
செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது மேக்சிமம் இந்த கோச்சாரத்துல செவ்வாயும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள், அலைச்சல்கள், பணம் விரயமாகும். அது சுப விரயமாகக்கூடிய வாய்ப்புகளா இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். பணம் வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். இந்த நேரத்துல சுப விரயங்கள் அதிகம். குறிப்பா வீடு வாங்குறது அல்லது வீட்டை மாத்துறது, வாகனத்துல செலவு, வீடு சம்பந்தமான ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகள், இந்த மாதிரி நிறைய சுப செலவுகள் ஏற்படும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். உடல் நலத்துல தொந்தரவுகள் அவ்வப்போது போகும். இந்த 1.5 மாசம் இப்போ வேலை இருக்கு. இப்ப சனி வக்கரமாயி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. சனி வக்கரமாயி 10ஆம் பாவகத்துல இருக்குன்னாவே வேலையில இடமாற்ற சிந்தனைகள், இடமாற்றம் ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்ப பிசினஸே பண்ணக்கூடியவர்களாக இருந்தா கூட வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்தாலும் செலவுகள் அதை விட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரமா இருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் எல்லாம் வரும். ஆனா ஒரு கடையை மாத்திருப்பீங்க, வேற ஒரு இடத்துக்கு மாத்திருப்பீங்க, அல்லது ஒரு பிசினஸ் வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, அல்லது பிசினஸே கூட சில பேர் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. சரியா நடக்கல கடந்த காலத்துல தொழில் அப்படின்ட்டு வேற ஒரு தொழிலை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஆல்ரெடியே. இப்ப இடத்துல இந்த அக்டோபர் 15ஆம் தேதி வரல இந்த சனி வக்கரத்துல இருக்கும். இந்த அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. இப்ப வக்கர நிவர்த்தி ஆன உடனே யாருக்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலையோ அவர்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் தான், பிரச்சனையே எதுவும் கிடையாது. அதாவது வேலையில ஒரு கெடுபடியா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாவல, இப்ப ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு கெடுபடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, வேலையை விட்டுட்டு எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்குன்னாக்க அக்டோபர் 15க்கு மேல அந்த பயம் கிடையாது. ஆனா ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும். 10ல சனி இருந்தா ஹார்ட் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா அந்த சக பணியாளர்களால கொஞ்சம் தொல்லைகள்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாகணும். நீங்க இப்பவும் ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனா அந்த இடமாற்ற சிந்தனை அல்லது நம்மளை தூக்கிடுவாங்களோ வேலையை விட்டுட்டுன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு அக்டோபர் 15க்கு மேல பிரச்சனை கிடையாது. ஆனா அது வரலுமே பாத்தீங்கன்னாக்க வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. குறிப்பா சக பணியாளர்களோட, குடும்ப வாழ்க்கையில் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் போகும். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, கவலைப்படாதீங்க. மேலும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பகை வீட்டுலதான் இருக்கிறாரு, ரிஷபத்துல இருக்கிறாரு, உங்க ராசிலேயே இருக்கிறாரு. வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் நவம்பர் 15ல இருந்து ஜனவரி 22ஆம் தேதி வரலாம் வக்கரகதியில் தான் இருக்கு 2025. அப்போ இந்த வருஷத்துக்கு மட்டும் சொல்லணும்னாக்க இந்த குரு வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்துல புதிதாக வேலை வாய்ப்பை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி வேலையை இழந்துட்டீங்க அல்லது இதுவரையிலும் வேலைக்கே போகல, வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க 2024 நவம்பர் 15க்கு பிறகு உறுதியாக உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா இப்ப யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அவங்க எல்லாம் ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே குரு தசை நடக்குதுனாலையும் உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னாக்க நிச்சயமா இந்த குரு தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல குரு வக்கரமாகுது அப்படின்னாக்க அபரிதமான பணம் கொடுக்கும். பொதுவாகவே சுப கிரகம் வக்கரமாகும் போது பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும். பாவகிரகம் வக்கரமானாலும் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும். இப்போ நார்மலான குருவை விட வக்கர குரு, அதுவும் பகை வீட்டுல இருந்து வக்கர குரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும், வருமானம் ஆவரேஜா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்போ ஒரு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கெல்லாம். ஆனா நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வருமானமும் அதிகமா இருக்கும், எக்ஸ்பென்சஸ் குறைவாயிடும். ஏன்னா திரும்பவும் இந்த குரு ரோஹிணி நட்சத்திர சாரத்துக்கு வந்துடுறாரு. சிறுதூர பயணங்கள் நிறைய செய்வீங்க, அதனால ஆதாயம் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க வேலையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய திட்டங்களை போட்டு இந்த நேரத்துல செயல்படுத்தினா வெற்றி உண்டு. மேலும் பண வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். செலவுகள் குறைவாக இருக்கும். கையிருப்பு சேமிப்பு உயரும். அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல இருந்த வாழ்க்கை துணிவர் வகையில் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அல்லது வாழ்க்கை துணிவருக்கே ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். ஒரு 2 வருஷமாவே உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணிவரால கொஞ்சம் செலவுகள் சில பேருக்குலாம் இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு குறையும். குறிப்பா வாழ்க்கை துணிவர் வகையிலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நவம்பர் 15ல இருந்து டிசம்பர் வரலும் இந்த வருஷத்துக்கு சொல்ல போனாக நல்லா இருக்கு. அதற்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். குறிப்பா அக்டோபர் 15 வரலும் சொல்றேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். வருமானம் ஆவரேஜா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல ஜானியர்னா முளை சறுக்கிற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு கடையை மாத்தியாச்சு அல்லது ஒரு நிறுவனத்தை மாத்தியாச்சு, தொழிலை மாத்தியாச்சு, ஆனாலும் இன்னும் பெருசா வருமானம் வரல, வர்ற பணத்தை விட கொஞ்சம் நிறைய எப்படி காலியாகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களாம்
இந்த காலகட்டத்தில் இருக்கும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல குரு இருக்கிற வரை. அடுத்தது சொல்ல போனாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருக்கு இல்லையா, உங்க சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் வக்கரமா இருக்கோ அவர்களுக்கு குறிப்பா சனி தசை நடப்பவர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 56, 55 வயதுக்கு மேல சனி தசை நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 41 வயசுக்கு மேல உங்களுக்கு சனி தசை நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 51 வயசுக்கு மேல சனி தசை நடக்கும். இந்த மாதிரி சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பின்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாய் இருக்குன்னாக அந்த நேரத்துல தொழில்ல கூடுதலான கவனம் செலுத்தணும். இந்த சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் சற்று கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு மேக்சிமம் குரு தசை அல்லது ராகு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு கூட பாசிட்டிவா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. புதிய வாய்ப்பு கிடைச்சு உங்களுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கூட பெருசா அந்த நேரத்துல கொஞ்சம் பெருசா ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது, ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரியாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சொல்றேன் நானு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க தொழில் மற்றும் பிசினஸ் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னாக்க 2024 செப்டம்பர் அக்டோபர் 15 வரலும் பாத்தீங்கன்னாக்க ஆஸ் யூஷுவல் நார்மலா தான் இருக்கும். அதற்கு மேல பாத்தீங்கன்னாக்க சிறப்பாகவே இருக்கு, வருமானம் கூடுதலாக கிடைக்கும், கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.